பிறருக்காக நாம் நடிப்பதை விட நமக்காக நமக்கு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கைத்தொழில் கூட நம் குடும்பத்தை பார்த்து கொள்ளும். கண்டிப்பா கண்டிப்பா என் குடும்பத்தை என் கைத்தொழில் நல்லா பார்த்துக்குது. அது இல்லாட்டி நாங்க ரொம்ப வறுமையில இருந்திருப்போம். இப்ப இல்ல, 25 வருஷமாவே இந்த கைத்தொழில் எங்களுக்கு கை கொடுக்குது. அதுதான் சொன்னாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள். பெண்கள் எப்பயும் கைவசம் ஒரு கைத்தொழில் வச்சிருக்கணும், எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா யாருக்காகவும் வேண்டாம், நம்மளுக்காக. நம்மளுக்கு ஒரு சிரமம்னும் போது நம்ம அதை வச்சு பொழைச்சிக்க முடியும். அப்பதான் என்ன தம்பி, கரெக்டா சொல்லிட்டேன்.